ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹாய் சொல்லுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணி வைங்க பாப்போம். நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். நித்தா வந்துட்டு நித்தா கொண்டு நிமிடவா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே டென்ஷன் நவீன். நோடா ப்ளீஸ். வலிக்கும் பிள்ளைக்கு. அம்மாச்சி வலிக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜேஎம்கே vlog. ஜேஎம்கே vlogல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டுக்கொண்டு நிறைய நாளா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அது என்னன்னா ரூம் டூர். அதுவும் இன்னைக்கு ஆட்ட ரூம் காட்ட போறோம்னா கீர்த்தின்ற ரூம் காட்ட போறோம். அதனாலதான் நான் வந்து முன்னுக்கு நிக்கிறேன். அவன் மேல போயிட்டா இன்னைக்கு அவளோட ரூம் தான் காட்ட போறோம். வாங்க அவளோட ரூமை பார்ப்போம். இதுதான் அவளோட ரூம் காட்டி. நல்லா தான் இருக்கு. வாங்க சரி வாங்கு. ஹாய் லியா. இது வந்து பெட். அதுல இப்ப எந்த மகள் இருக்கா போறா. இந்த வந்துட்டா. வாங்க இந்த வந்துட்டா. ரூம் காரி வந்துட்டா. பாத்தீங்கன்னா என்னதான் ரூம் வடியா பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து வருவோம். சரியா? ஸ்டார்ட். இப்ப பாத்தீங்கன்னா இங்காலேயே கண்ணாடி இருக்கு முன்னுக்கு. நாங்க என்னதுக்கு கண்ணாடியா மறைச்சு வச்சிருக்கிறோம். என்னடா சொல்லுவாங்கல்ல, தூங்கைக்குள்ள முகம் பார்க்க கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது. அதனால இதுதான் எந்த கண்ணாடி. கண்ணாடியில வந்து மணி நேரம் நான் வரமாட்டேன். இதுதான் எங்கட கண்ணாடி. சரியா? இப்ப கண்ணாடியை மறைக்கவா? இப்ப இந்த மறைப்போம். இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எந்த பவுடர் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள் இருக்கு. இங்கால அப்படியே பார்த்தா பொருட்கள். இது வந்து எந்த ஆம்பளை பிள்ளை. இவரை உங்களை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது எந்த பொக்கிஷம் சொல்லலாம். அப்படி ஒரு ஆள் எப்படி சொல்றது, இந்த மறைச்சு வச்ச ரகசியத்துல இது எங்கட பொக்கிஷம். இது எந்த பொக்கிஷம், எங்கட பொக்கிஷம். இது எந்த புள்ள இருக்கிற இடம். அது கடவுள். ஓ, இது அம்மாட கடவுள். விளங்கிற. அப்ப நாங்க நீங்க இதா எல்லாருக்குமே இவர் ஒரு ஆள் தான் கடவுள் எங்கட வீட்டுல. பாத்தீங்கன்னா அது எங்கட குட்டி ஏஞ்சல்னு அண்ணா. என்ன அம்மா பிள்ளையோட அண்ணா. பிள்ளையோட அண்ணா அப்புச்சாமி. என்ன அம்மா மாஜி அண்ணாங்க அண்ணாதான் அப்பச்சான். லிட்டில் ஏஞ்சல் நாம அண்ணா. அவன் எங்கட பிரின்ஸ். எங்கட ஏஞ்சல்னா பிரின்ஸ். அவன் உண்மையாலுமே எங்கட கடவுள். இப்ப பாத்தீங்கன்னா எங்க செல்லம் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படியே இது நான் பூசுற கிரீம் வந்து இது பொன்ஸ் கிரீம் இருக்கு. ரெக்ஸோனா பாடி லோஷன் இருக்கு. இதுக்கு கீழே பெர்ஃபியூம் இருக்கு. இது இருக்கு என்ன ஓமா வைக்கிற ஓமா வாட்டர். இது என்ன அடிக்கடி வயிற்று குத்துறாரு. அதனால கிரே வாட்டர் இருக்கு. ஹார்ட் இஸ் பியூட்டிஃபுல். ஆட்ட ஹார்ட் கிட்டி. எந்த ஹார்ட் எப்பவுமே பியூட்டிஃபுல். நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும். ஓமா இல்லையா? பியூட்டிஃபுல். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே டஸ்ட்பின். கீர்த்தியக்கா சாப்பிட்டு போறதுக்கு டஸ்ட்பின் இருக்கு. அதுக்குள்ள முடி கொட்டுனா அது காட்டக்கூடாது. ஏன்னா முடி கொட்டுறத நாங்க அந்த முடிய தூக்கி எரியக்கூடாது. அத சேமிச்சு வச்சு கிடங்குக்கெல்லாம் புதைச்சு விடணும். முடிய தூக்கி நாங்க சில முடிய சீவி போட்டு அப்படியே சீப்புல வர்றது தூக்கி எரிகிறது. அது அப்படி செய்தா முடியல இந்த கூட கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இதுக்கு சேர்த்து நாய் கோழி இந்த கால்ல சிக்கப்பட்டு அப்படியே வந்து இப்படியே மேல பார்த்தா பெரிய ஒரு ஜோக் இருக்கு சொல்ற மாதிரி. அப்படியே மேல பார்த்தா அப்படியே நான் மேல இருடா. ஆமா, அப்படியே மேல பார்த்தா எனக்கு இதுதான் மேல பொம்மை வாங்கி சேர்க்கிறது. அப்படியே பார்த்தா அதுக்கு பின்னுக்கும் ஒரு பொம்மை இருக்கு. இந்த போட்டோ பிரேம் செய்து ஒரு 4 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னா நான் இப்படிதான் இருந்தேன். மதுவகாசி இருந்தது. மதுவகாசி இந்த பர்த்டேக்கு 5 வருஷத்துக்கு முன்னா இப்படி இருந்தேன். இப்ப இப்படி இருக்கிறேன். இதுவும் என்ன போட்டோ பிரேம். ஆனா போட்டோ பிரேம் அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பொம்மை இருக்குது. அப்ப இது என் தூக்கி மேல வைப்போம்.
சரி சொல்லுங்க மாறாரு போட்டோ அப்புறம் செஞ்சு வந்துட்டு சொல்லலாமே. இந்த போட்டோ பிரேம் சொல்லலாது. அதே மாதிரி இது உண்டியல். எனக்கு உண்டியல் சேர்க்க பிடிக்கும். பெரிய தாய் காசெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு 10 ரூபா குத்தியும் 20 ரூபா தாளும் வச்சிருக்கேன். இதுக்கு ஃபுல்லா 10 ரூபா குத்தி தான் இருக்கு. 10 ரூபா குத்தி இப்படி 20 ரூபா தான் நிறைய இருக்குது. அதை வேற ஒரு உண்டியல் வாங்கி போடணும். அதுக்கப்புறம் இதுவும் என்ன போட்டோ பிரேம் தான். இதெல்லாம் போட்டோ பிரேம். இது வந்து என்னுடைய உட்பி வாங்கி தந்தவர், நூறில் ரிப்போர்ட் வாங்கி தந்தவர். இதுவும் என் போட்டோ பிரேம் தான், கொஞ்சம் பெரிய போட்டோ பிரேம். அதை மேல வச்சிருக்கிறேன். இதுவும் அந்த நாய்க்குட்டியை தூக்குங்க பாப்போம். இதுவும் ஒரு கிஃப்ட் வந்தது பர்த்டேக்கு. இது நாய்க்குட்டி எனக்கு பிடிச்சி வாங்கினது. இந்த தும்பு போனா லியாக்கோ தும்மு முண்டுட்டு இவரை தூக்கி மேல வச்சாச்சு. லியா காண்டி தான், எல்லாமே லியா காண்டி தான். இந்த உசுரே லியா காண்டி தான். இதுவும் லியா காண்டி அம்மா மாறலாம், அப்பா மாறலாம், குடும்பமே மாறிட்டு லியா காண்டி. லியாக்கு என்ன ஒரு பிரச்சனை, லியாக்கு காது கடிக்கிறது. காது அடிக்கிறது அப்படி ஒரு சவுண்ட் கொடுப்பா. அதனால மாத்திட்டேன். இதுவும் எந்த ரூம் போனதான் அழுகே வரும். இதுவும் என்னோட வாங்கி தந்தவர். அதுக்கு பிறகு இது எந்த பர்த்டேக்கு மணி செய்திருந்தா போட்டோ புறம். கொஞ்சம் டஸ்டா இருக்குது. என்னன்னா ரூம் கிளீன் பண்ண இல்ல, அப்படியே காட்டுறோம். இருந்த மாதிரியே ரூமை காட்டுறோம். கொஞ்சம் டஸ்ட் இருக்கு. இது உங்களோட ரூமுக்கு டஸ்ட் இருக்குன்னா தானே அதிசயம். ஒரு கிழமையில 7 நாள் தான் நீங்க 6 நாள் கிளீன் பண்ணுவீங்களே. இது கிளீன் பண்ணா கூட்டுற கீத்து நேச்ச மாதிரி ரூம மாத்தி கொண்டிருப்பா. அதை சொல்றேன். இது வந்து நான் வெட்டிங் பண்ண போற முதல் ஃபர்ஸ்ட் டைமா செய்து தந்தது. சும்மா ஓலையில இருந்து பின்னிட்டு இருந்தாங்களோ தந்தவ. அதை அவரு ஞாபகமா வச்சிருக்கிறேன். ஆண்டவன் அதுக்கே தெரியாது என்னட்டு இருக்கிறது. அதுவே மேல இருக்கு. இது வந்து அவதான் செஞ்சு வந்தது. அவர் பர்த்டேக்கு போன வருஷம் செய்து வந்தது. லவ் ஸ்டார்ட் ஆகாம செஞ்சு வந்தது. போன வருஷம் தான். போன வருஷமா ஜி மாறிட்டா. இது போன வருஷம் அப்படியே இருங்க பாரு. இந்த சித்தி யாருட்ட போயாச்சு. அம்மா இவ்வளவு நேரம் நான் தூக்கி வச்சிருக்கிறேன். என்ன சித்தி மாலும் அவட மூணு தாட்டு வைக்க போற. சரி. அதுக்கப்புறம் இந்த போட்டோ பிரேம் வந்து போடுங்க பட்டு ரிமோட்டை காணலையே. இது பாஞ்சு ஆமா இது ரிமோட்டை காணல. அதுக்கு அப்புறம் இது வந்து என் ஆம்பளை பிள்ளை அவன் வயிற்றுல இருக்கும்போது எடுத்த போட்டோ பிரேம். ஞாபகார்த்தமா இருக்கட்டும் செய்து வச்சிருக்கிற அந்த போட்டோ பிரேம். இவ்வளவுதான். இது வந்து இதுவும் என்ன உத்திதான் வாங்கி தந்துட்டேன். இந்த பூச்சாடிகள் இந்த பூச்சாடி மதுவக்கா வாங்கி தந்தது. மறக்காம பாருங்க. இந்த பூச்சாடி மதுவக்கா வாங்கி தந்தது. மதுவக்கா வாங்கி தந்தது. சரியா? இது வந்து லியாமாண்டைய கலவெடுத்து நான் இதுல தொங்க போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு மேல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பொம்மை எல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்த பொம்மைகள். அது போய் சொல்லக்கூடாது. இதுல எத்தனை பொம்மை கிஃப்ட் வந்தது? அடிப்பேன். அந்த ரோஸ் பொம்மை நீல பொம்மை எல்லாம் கிஃப்ட் வந்ததா? நீங்க வாங்கினது? அது கிஃப்டா வந்தது. சின்னக்கா வாங்கி தந்தது கிஃப்ட். சரி சரியா சரியா. அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாருங்க. ஃபுல்லா காட்டுமா. இது வந்து கட்டிலுக்கு மேல ஒரு மனுஷர் படுக்கிற கட்டில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வாங்க. சரியா. இப்ப இங்க வந்து பார்த்தா இது வந்து மதுவக்காண்ட பொம்மை. 6 வருஷம். இது வந்து நாய்க்குட்டி எனக்கு பிடிக்கும். இது வந்து நல்ல பாசம். தூங்குற இடம் எனக்கு தூங்குற இடம் எப்பவுமே வடிவா இருக்கணும், வாசமா இருக்கணும்னு நான் கூட எப்படி வாங்கி வைப்பேன். அதுக்கு பிறகு இது குட்டி பொம்மை. ஏமாண்ட பொம்மை. இது கீத்திதான் வாங்கி கொடுத்தது. கீத்திய வாங்கி கொடுத்துட்டு வச்சுட்டு பிபி வேறு. பிபி வந்து நான் என்ன செய்த அந்த பிபியை எடுத்துட்டேன். பிபி எடுத்து அந்த தனியா எடுத்து எப்படி இந்த பிபி எடுத்து எனக்கு அமர்த்துறது வாயில வச்சு பிபி ஊத்துறது பிடிக்கும். மயிலுரை வந்து எனக்கு பிடிச்சால் எனக்காக அந்த மயிலுரை கீத்தியக்காக எனக்கு ஆட்டையை போட்டுட்டு எனக்காக என்ன செஞ்சது மயில இருந்து பிச்சு கொண்டு வந்து தந்தது. கையில புங்காயவே வந்தது. என்னடா மயில் பிடிக்கும்.
இல்ல இருக்கு தெரியுங்கள் ஒட்டா காடி 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 அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்ப கீதிக்கு காடியாட்டா கீதிக்கு காடி 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 அம்மா அம்மா கீதிக்கு கடிக்க வேணும் என்ன அவள் கடிக்கிட்டு அம்மா அம்மா நீங்க காட்டுங்க மதுக்கா காட்டுங்க கடி 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 ஐயோ அம்மா ஒழுகிறேன் அதே மாதிரி தான் இப்ப இங்கால பார்த்தா இங்காலையும் ஒரு இவர் வந்து சுடு கொட்டுல பால் குடிக்கிற மாதிரி அதுவும் லியாண்ட அதுவும் லியாண்டதான் அந்த ஒட்டமும் லியாண்டதான் இதுவும் லியாண்டதான் இதை அப்படி சுத்தி போட்டு விட்டா ஓடும் அம்மா ஓடுது இல்லையே இல்ல ஓடுறாருல வந்து மொராவளி தலையில எவ்வளவு வேற இங்கால பார்த்தா 2 நாய்க்குட்டி இருக்கு மதுக்கா தலைய குனிங்க நாய்க்குட்டி முக்கியமான பார்த்தா என் ரூமுக்குள்ளே முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த மூளைதான் வாங்க மணி நின்று காட்டுறேன் ஓ இவேர் இல்லாம என்னால ஒரு நைட்ட கடக்கலாம் ஏனென்றா அது எங்களோட பரம்பரை பரம்பரை நோயின்னு சொல்லலாம் அப்படி என்ன வெளியில சொல்ல போனா எங்களோட வாழ்க்கை ஒட்டு மொத்த சந்தோஷம் கவலை நிம்மதி எல்லாமே அது ஒன்றுதான் வந்து பாருங்க என்னண்டு வந்து பார்த்தா அதை எடுத்து காட்டினா இவர் வந்து ஹேக்ஸ் ஆயில் இவர் வந்து விக்ஸ் வந்து இப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டா அவளுக்கு பாடுதா நிம்மதியா இருக்கும் தலாடி மட்டும் இது வந்து காட்டுங்க ஒருக்கா அடிபட்டுட்டு திரும்ப அது தலையா எடுத்து பாக்குறாங்க என்ன என்ன இது வந்து கடைசி ஒரு 5 வருஷத்துக்கிட்டே வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண பிடிக்காது நான் இதெல்லாம் சேமிச்சு வச்சிருப்பேன் இது வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சுது இங்க வந்து அது என்ன காலை இன்னும் எழுதி இருக்கு அது வந்து ஒரு நாள் என்னுடைய வருங்கால ஹஸ்பண்டோட சண்டை சரியா சண்டை இருக்கு அப்ப என்ன செய்ய முடியும் எனக்கு அந்த கொஞ்சம் புரளி விட்டா குணம் இருக்குது அப்ப நான் என்ன செய்து விட்டேன் ஊசி எடுத்து அதுக்கு பேச்சு முடிஞ்சிச்சு சின்ன புள்ள அப்படிதான் கோடிக்கணக்கா காசு இருந்தா கூட குத்த மாட்டேன் கையில குத்த கூட மாட்டேன் அப்படின்னுட்டு அப்படியே எங்கால பாத்தீங்கன்னா எனக்கு லைட் நிப்பாட்டி படுக்கிறதுக்கு சரியான பயம் அதனால என்ன செய்வேன் இது வந்து துணி இல்ல லைட் இது வந்து நைட் லைட் நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன் அதை துணி போட்டு மறைச்சு வச்சிருக்கிறேன் இருந்தா கொஞ்சம் இருட்டா இருக்கு இது நைட் அப்படி இருக்கு லவ்க்குள்ள ரெக்க பறக்குது இது வந்து 2 ரெக்க பறக்குது அதான் உடைஞ்சிருக்குது இதுல வந்து பாருங்க ஐ லவ் மை அப்பா அண்ட் சகான் இங்கல பாத்தீங்கன்னா இவாக்கி இதுதான் வேலை நான் இது அடுக்குறது அந்த லைட்டையும் போன் பண்ணி ஓகே பாக்கி இதுதான் வேலை நான் இதுல ஃபுல்லா அடுக்கி வைக்கிறது அவன் அவ்வளவு தேர்ந்தெடுத்து கீழே போறது நான் திருப்பி அடுத்து அடுக்குறது அதுக்கப்புறம் 2 தலாணி இந்த தலாணி ஏன்னு கேட்டா எனக்கு நைட்ல காலுக்கு தலாணி போறது பிடிக்கும் அடுத்தது வந்து இங்க ஆர்டர் இவர என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க அதுக்குள்ள கல்ல வேலை ஓகே ஒழிச்சுட்டாலே சோடா நோட்ல போய் இத பார்த்து வச்சிருக்கோம் இது வந்து எனக்கு பிடிக்கும் உண்மையாவே அதுமா இந்த சோடா வாங்கி குடிச்சு பாருங்க நிறைய பேர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க எனக்கு இந்த சோடான்னா அவ்வளவு பிடிக்குமா இருக்கு செம்ம டேஸ்ட் சோடா
இந்த சோடா போத்தல் வெளியால போனா அம்மா பேசுவா, அதுக்கே போடக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கு, இது ஜன்னலால பிடிச்சு தூரத்துல தூக்கி எரிஞ்சிடணும். அப்படியே பின்னுக்கு குப்பையோட குப்பையா சேர்ந்து போனாங்கன்னு ஒரு பேர் வந்துடும். இங்கால பார்த்தா இவர் வந்து தூக்கி காட்டினா எண்ணெய் அளவு ஒரு பொம்மை. சரியோ, இவர் வந்து எண்ணெய் அளவுக்கு இருக்கிற ஒரு பொம்மை. அப்படியே எடுத்த மாதிரியே மடிச்சு கொஞ்சம் சிம்பு அம்மாக்கு வேணுமோ அம்மா வாங்கிட்டோ. இப்ப பார்த்தா இவரை எடுத்த மாதிரியே வச்சாச்சு. இங்கால அப்படியே வந்து பார்த்தா இது you are queen of my heart அப்படின்னு சொல்லி அவர் என்னடா என்ன ரூமுக்கு நிறைய போட்டோ ஃப்ரேம் இருக்கா, என்னைய விட எந்த சைஸுக்கே இருக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் செய்து கொண்டு வந்தவர். அதுவும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இது நானும் அவரு தான் போய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். அவருக்கு பிடிச்ச போட்டோவா இது, அவர்கிட்ட மச்சி சொன்ன போட்டோவா அப்படின்ட்டு இந்த 2 போட்டோ போட்டு இந்த போட்டோ பிரேம் கொண்டு வந்தாரு. அப்படியே இந்த போட்டோ பிரேம் இதுல வச்சிருக்கு. இந்த போட்டோ பிரேமுக்கு பின்னுக்கு பின்ன ஒரு போட்டோ பிரேம் இருக்குது. எது அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா my everything my dad and Sahan ன்னுட்டு எங்கட அப்பாண்ட போட்டோ, எங்க ஆம்பளை பிள்ளைங்க போட்டோ தனியா ஒரு அடி போயில கொண்டு போயிடுவேன். தருவேன் ரெண்டு பீடிய பத்தி இல்ல. இப்ப இது எங்க 2 பிள்ளைகள போட்டோ ஃப்ரேம் இருக்கு. நீங்க எல்லாம் உங்க வீடு கட்ட போறதுன்னு சொன்னீங்க. ஒரு கல்யாணம் கட்டிட்டு நீங்களா? இது வந்து அதான் கேக்குறேன். நீங்க வீடு கட்டிட்டு இப்ப தனியா வீடு கட்டிட்டு போவீங்க தானே, அப்படி வீடு கட்டி போய்க்கலாம். உங்க வீட்டுக்கு கதவு போடாதீங்க. இந்த போட்டோ பிரேம கொண்டு சாத்தி விட்டீங்க. கதவுக்கு செய்யாம அவன் லவ் அடி, அது அவன் லவ்வ வெளிப்படுத்தி இருக்கிறான் வார்த்தை மூலியமா இல்லாம. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இது கீர்த்தின்னு எழுதி இருக்கு. இது கீர்த்தின்னு எழுதி இருக்குது தான், பட் இது நான் இல்ல. என்னைக்கு இதுக்கு பக்கவாதம் வந்துட்டா இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து இது இந்த போட்டோ ஃப்ரேம் இப்படி இருக்கு. இந்த போட்டோ இல்ல அப்படின்னாவே இதுல வந்து இங்கால நான் மது அக்கா, அங்கால அங்க 2வது அக்கா இருந்தவா. இந்த போட்டோ வடிவாம் என்று சொல்லி இந்த முகம் சிரிச்சு கொண்டு வடிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க லைஃப்ல கூட சிரிச்சு கொண்டு இருக்கணும் சொல்லி ரொம்ப விரும்பி நாக்கு செஞ்சு போட்டோ ஃப்ரேம். அதுக்கு பிறகு இங்கால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே ரூமுக்கு தண்ணி போத்தல் வைக்கிறது. ஏனண்டா இப்ப நைட்ல தூங்குற டைம் எல்லாம் டப்பன் எழுவும் போது சில டைம் ப்ரக் அடிச்சுட்டா அப்படி செய்துட்டான்னு எனக்கு அந்த பயம் இருக்கு. அதனால எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எப்பவுமே தண்ணி போதும் ரூமுக்கு மறக்காம இருப்பேன். அதுக்கு பிறகு இது பாத்தீங்கன்னா இந்த வெளியால பார்க்கும்போது வேற அவன் யோசிக்க தோணும், பட் அப்படி இல்ல. இதுக்குள்ள காசு போட்டு வச்சிருக்கேன். எங்களோட விட்ட கீழே 2 ரூபா 3 ரூபா 5 ரூபால இருந்தா இதுக்காக கொண்டு வந்து போட்டு வைப்பேன். 10 ரூபா குத்தி மட்டும் அதுக்குள்ள போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் இந்தால பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காட்டக்கூடாது, ஏனண்டா இது வந்து எனக்கு அலர்ஜிக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சகோதரமா இருக்கு. பெரிய அக்கா, சின்ன அக்கா, மது அக்கா. இது எங்க பெரிய அக்கா, 2வது அக்கா, மது அக்கா, நான், தம்பி, மணி. அதுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா காலுக்கு மசாஜ் பண்றது, பட் அது அப்படியே இருக்குது. இது சுடுதண்ணி போத்தல் அங்க அது போற டைம் கொண்டு போறதுக்கு. அதுக்கு இங்கல பாத்தீங்கன்னா இது எங்கட மூத்த காண்ட பிள்ளைகள் வந்து இது லனிமா, இது மெட்டக்கா மூத்த கடை பிள்ளைதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவையில் 2 பொம்மை இருக்கு. இதுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா காட்டையில காட்டையிலும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது வாழை எடுத்தாங்கால வச்சுட்டு இதுக்குள்ள இந்த மஸ்காரா பூடெக்ஸுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன்.
அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி வைப்போம். இதுக்குள்ள காப்புகள் இங்கால பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் காப்பு கிளிப்புகள் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் கிளிப், இதுக்குள்ள ஊசிகள் வாங்கி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள இந்த கிளிப். அதுக்கப்புறமும் எனக்கு பெர்ஃப்யூம் பிடிக்கும். பெர்ஃப்யூம் வாங்கி சேர்க்கறதுக்கு பெர்ஃப்யூம் பிடிக்கும். அதுவும் இதுக்கு பெர்ஃப்யூம். இது கடையிலுக்கு போய் மிச்சிற காசு. அதுக்கப்புறம் இது போட்டு இது வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ரெண்டா வாட்ச். அப்பாண்டா வாட்ச்ல ஒரு பேர்ஸ் இருக்கு. பட் இருக்கிற காசுல இது ஒரு போன் கவர். இதுக்குள்ள காசு இன்னும் கொஞ்சம் காசுகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேர்ஸுக்குள்ள இந்த இது மணி தம்பி அக்கா சின்ன அக்கா பாப்போம். நீ போங்க. நானா இது மணி தாங்க. இது எனக்கு மணி தந்தா கைவில காசு. முதல் சின்னல வரும்போது அந்த காசு அது இன்னும் நான் பக்கமா வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கால இருக்கிறீங்கன்னா வேல் என்னன்னு பார்த்தா குட். எனக்கு பிடிக்கும் வேல் வாங்கி சேர்க்கிறேன்னு எனக்கு தனி ஆசை. அதனால மூலுகள். அதுக்கப்புறம் இங்கால கிளிப். இதுவும் எனக்கு பிடிக்கும் வாங்கி சேர்க்கிறதுக்கு. இது ஒரு டசின் இல்லை. வாங்கி தந்தது இது ஆள் வாங்கி தந்த கிளிப். இது மணி வாங்கி தந்தது. இது வந்து என் ஃப்ரெண்ட் பிள்ளை உண்டு என்னோட வீட்டை வந்துட்டு விட்டுட்டு போட்டா. அவட்ட குடுக்கையில ஆசிட்டியூஷனால நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து என் தம்பி துசி வாங்கி தந்த கிளிப். மேட் இன் இந்தியால இருந்து வந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள தோடுகள் இருக்கு. அப்புறம் இதுங்க வாரம் அதுக்கப்புறம் இது வந்து மைக். இதுவும் என் தம்பி இந்தியால இருந்து வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்த தம்பிண்டா துசி தம்பி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துசி. நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். என் தம்பி இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது அந்த மைக். நான் பெரும்பாலும் இது யூஸ் பண்றது இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது மதுவா கண்ணு. இந்த இதுல இது எங்களோட தம்பி கொழும்புக்கு போயிட்டு வரும்போது வாங்கி கொண்டு வந்து தந்தது. அதுக்கப்புறம் இது யாருன்னா பழைய பூடெக்ஸுகள். இது லியாமான பொட்டு. பட் இது கொட்டுப்பட்டு இருக்கு. பேருந்து எடுப்போம். வேற என்ன இது வந்து நிகக்கட்டை. இது வந்து இப்படி பொக்ஸாவே வாங்கினேன். அந்த என்னது நல்லா மட்டும் சொல்லி இப்படி பொக்ஸா வாங்கி வச்சிருக்கு. அதுக்குள்ள இதுக்கையும் இது பூவர் சின்ன பாக்ஸ் அது. அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ். இது தேவையில்லாத கிளாஸ் உடைச்சி போட்டேன். நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து என் பர்த்டேக்கு என் தம்பி ஒரு ஆள் வாங்கி தந்த கிஃப்ட். வாங்க என்ன காட்டுறேன். இது வந்து என் தம்பி ஒரு ஆள் வாங்கி தந்தது. போட்டு காட்டுறேன். போட்டுட்டு போடுங்க. ஆளை பாரு. நல்லா வேலை வாங்க மட்டும் மேலும் தம்பி அது வந்து உள்ளத்தீவில இருக்கு. நான் வேற உங்களை கூட வீடியோல காட்டல. இந்த ஸ்டார்ட் வீடியோல போய் பாத்தீங்கன்னா இருப்பார் கவி உண்டு. அவர் வாங்கி தந்த கிஃப்ட் தான் இது. என் பர்த்டேக்கு செய்து வந்தனர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவர்கிட்ட ஞாபகமா இதை வச்சிருக்கிறேன். அது இப்படி சாத்தியும் வைக்கலாம். குத்தி வாங்கி தந்தாங்க. செம்ம வடிவா இருக்கு. இதை அப்படி கலட்டிட்டு வேற போட்டோ போட்டு நம்ம வைக்கலாம். சரி, அதே நாங்க தனி வீடு கட்டிட்டு கொண்டு போவோம்னு வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேணுண்டா அது என் தம்பி செய்யறது. எப்பயுமே ஒரு ஆக்களுக்கு பிடிச்சு செய்யும் போது வடிவாத்தான் இருக்கும். கண்டிப்பா. அப்ப இதையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் நித்திர ஓடுறீங்க இல்லையா?
லியாக்கு நித்திர வரல, அம்மாக்கு நித்திர வந்துட்டு. நாங்க இத எடுத்துறதுலயே வச்சோம். என் ஃபேவரட். அம்மா போன் கதைங்க. அப்பாக்கு போன் எடுங்கம்மா, போன் எடுங்க அப்பாக்கு. போன் கதைங்க அப்பாக்கு. அப்பாக்கு போன் கதைங்கம்மா. கதைங்களே கதைங்க. போன் எடுங்க அப்பாக்கு. ஆமா அப்பா போன் கதைங்க. கதைங்க. சித்தா அவள போ, நீங்க பாருங்க. தாங்க அம்மா தாங்க. Thank you. அம்மா thank you. Thank you. Yeah, thank you. Okay. Thank you. Okay. சரி ஃபுல்லா கார்ட்டூன் பாருங்க. வேணாம். கார்ட்டூன் வேணாமா? வேண்டாம். அது எங்களுக்கு சாப்பிடும்போது மட்டும்தான் எங்களுக்கு கார்ட்டூன் வேணும். அப்படியே இங்கல பாப்போம். அப்படியே இங்கல வந்தா இந்த பாக்ஸ காட்ட மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பர்சனல் திங் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஷாம்போ, சோப்புகள், பிரஷ் எல்லாம் வாங்கி இதுக்குள்ள வச்சிருக்கு. இதுக்கு தேவையான ஒன்று இருக்கு. இது வந்தா என்ன சாப்பாட்டு பாக்ஸ். பட் இப்ப இந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது. இது ஃபுல்லா சாப்பாடு தான் வாங்கி வைப்பேன். எல்லாமே முடிஞ்சது. இந்த இதுவும் நிறைய கிழங்கு பொருள் நல்லா தான் இருக்கு, சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் கடலை. இப்ப அது பிரச்சனையால முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதை கட்டினீங்களா? அதுக்கப்புறம் இது உடுப்பு போற கூட, என்னோட பூத்தொடுப்பு போற கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுகள் என்னண்டா, இந்த 2 பாக்ஸும் உடுப்பு வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு போற உடுப்பு. இங்க லியாவ என்ன இல்லையா? கரடி குட்டி. இத வந்தீங்கன்னா என்னன்னு சொல்றீங்களா, அம்மாக்கு தெரிஞ்சா நீ பேசுவா. இதுக்குள்ளயும் நான் செருப்பு வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு இது தனியா ஒரு பிளாக் எடுத்து போறேன். ஏனண்டா செருப்பு அவ்வளவு இருக்குது. எனக்கு வேலை புதுசா வாங்குறது. இது இந்தியால வாங்கினது. அது 2 வருஷம் ஆச்சு. ஓ, அதுக்கு தனி பிளாக் ஒன்று தனியா போடுறேன். அப்படியே 3 மட்டும் தான் காட்டுவோம். இதுக்கு தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் இதுவும் அதேதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் அப்படி என்ன இப்படி ஹீல்ஸ் ஐட்டம் தான் இருக்கு. இது மாதிரி இப்படி கொஞ்சம் குதி வச்ச ஐட்டங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்படி அப்புறம் அதுகளை பேந்தி இன்னொரு பிளாக்ல இதுகளை தனியா காட்டுறேன். கேட்டா காட்டுவோம், யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா காட்டுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது வரலாம். இதுக்குள்ளயும் தண்ணி போட்டல். இது தராசுல வாங்கினான். எங்கேயாவது போற டைம் கொண்டு போய் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வைஃபை, பேக்குகள். எனக்கு பேக்குகளும் சேர்க்கறது பிடிக்கும். இதுக்கு பேக்குகள், போன் கவர், தண்ணி போட்டல், ஷூ எல்லாம் இதுக்கு மிக்சி எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள வீட்டுக்கு போற உடுப்புகள் இருக்கு. அலமாரி ஓபன் பண்ணுங்க பாப்பா. அப்படியே அலமாரிக்கு மேல அது வேணாம். இது அதே என்னட்ட இருக்கிற டெடி மாதிரி தான். இது ஒரு டெடி. இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் மதுவாக்காக இருந்தது. இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் இது ரெகுலரா டவுனுக்கு கொண்டு போற பேக். அப்படி அதனால இது ஒவ்வொரு பக்கம் மாத்துறவங்க. இது வந்தீங்கன்னா இப்ப இந்த எல்லா மாதிரிதான் தனியா காட்ட போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கட்டத்தை பாத்துட்டு கேளுங்க. எந்த ரெசிபி வீடியோ தனியா காட்ட சொல்லுங்க, கண்டிப்பா காட்டுறேன். ஏண்டா அது காட்டல, அது பட்டு கஷ்டம், சரியான கஷ்டம். என்கிட்ட இருக்கிற சட்டை, உங்களுக்கு இருக்கிற கவுன் வீடியோ தனியா காட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக தனியா இருக்கணும் போடுவேன். கவுன் மட்டும் கடைசி ஒரு 100 இருக்குமா? இந்த தட்டு வேண்டாம்.
இந்த சட்டை வந்து ஃபுல்லா லாங் கவுன். இதுக்கு ஃபுல்லா லாங் கவுன். இது வந்து எங்க அந்த ரிப் போற டைம் இப்படி கலட்டி இப்படி கலட்டி இப்படி தலை கலட்டிட்டு இதுக்கு ஃபுல்லாவே லாங் கவுன் தான் இருக்கு. அது காட்டுங்க பாப்பா. ரவுண்ட் 2 கவுன் எடுத்து காட்டுங்க பாப்பா. இது வந்து என்னுடைய அவர் வீட்டுக்கு இல்ல நுவேலி ஆகிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டாங்க சட்டை. பட் அப்படியே வாங்கி பாத்தீங்கன்னா இது கூட பிக்கையில அப்படியே வச்சிருக்கிறேன். கவுனோட விலைய 6,950 அப்படியே போடவே இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய இருக்கு. இது வந்து கீத்தின பர்த்டேக்கு வாங்கின சட்டை. ஒரே ஒரு நாள் போட்டது. டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் ஒரே ஒரு நாள் தான் போட்ட சட்டைகள். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி இங்கால இதுல இங்கால பின்னுக்கு 3 அடக்கு, இங்கால பின்னுக்கு 3 அடக்கிட்டு ஃபுல்லா அடிக்கிதான் வச்சிருக்கிறேன். அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா இதுக்குள்ளயும் கவுனும் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் ஷார்ட் கவுன். இதெல்லாம் ஷார்ட் கவுன். இந்த கவுன் மட்டும் 5-6 வருஷம் இந்த சட்டை எனக்கு என்னோட வந்து. அப்புறம் இது ஃபுல்லாவே கவுன் தான். இது வந்து எனக்கு சட்டைக்குள்ளேயே பிடிச்ச ஒரு சட்டை. பட் கூட போட்டு 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 கொஞ்சம் வெளிரிட்டு அதனால தூக்கி உள்ளே வச்சாச்சு. அதுவும் இருக்கட்டும். இது பெட் கவர். அப்புறம் நீங்கள பாத்தீங்கன்னா இது வந்து சாரி செக்ஷன். சரியா, எனக்கு சாரி கட்டுறதுன்னா சரியா பிடிக்கும். இது வந்து சாரி செக்ஷன். என்னன்னு சொல்றது, இப்போ எடுத்தாலே அவ்வளவு இதா இருக்கும். இந்த சாரி எல்லாம் எங்கட அக்காண்ட வெட்டிங்குக்கு கட்டினது. இது அவன் மச்சால் இந்த வெட்டிங்குக்கு கட்டினது. இது சாரி. இது வந்து லெஹங்கா. ஒரே ஒரு நாள் தான் போட்டது. அது அப்படியே இது வந்து ஒரே ஒரு நாள் தான் போட்டது. அதுக்கப்புறம் அது தூக்குறதே சரியான கஷ்டம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு ஒரு வெட்டிங்கு கொண்டுக்கு போட்டுட்டு அப்படியே தூக்கி அலமாரிக்குலாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா சாரியும் இதுதான் எனக்கு தூக்கி அடைஞ்சு வைப்போம். இப்ப இது ஃபுல்லா சாரி. இதுக்கு அங்கேயும் சாரி கிடக்குது. சரியான கஷ்டம் எடுத்தா வைக்கிறது. இது வந்து டிஷர்ட்டும் ப்ளவுஸுகளும். இங்கால பார்த்தா இது எங்களோட அப்பா இல்லை. இந்த இது வந்து எங்களோட அப்பா நாம வச்சிருக்கிறேன். இதுக்கு அங்கால பார்த்துக்க டிஷர்ட்டுகள் ஃபுல்லா. இங்கால பார்த்தா ஜீன்ஸ் ஃபுல்லாவே ஜீன்ஸ் தான். இது நேத்தா நம்ம கிண்டி இப்படி இருக்குது. அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் சைடு. அப்படியே கீழே பார்த்தா இதுக்கு ஃபுல்லா இருக்கிறது டொப்பும். இது சாரி பிளவுஸுகளுக்கு துணி வாங்கி வச்சிருக்கிறோம். தைக்க கொடுக்கல, தைக்கிறதுக்கு சாரி பிளவுஸுகளுக்கு துணி வாங்கி வச்சிருக்கிறோம். அதுதான் நீங்க அதை ஃபுல்லா இருக்கு. ஆனா அது பின்னுக்கு அப்படியே அஞ்சாதி எல்லாம் ஃபுல்லா இருக்குது. அதுவும் பெரிய பெரிய பஞ்சம். இதெல்லாம் தச்சு இதெல்லாம் தச்சு இதெல்லாம் ஒரே ஒரு நாள் தான் போட்டது. ஒரு கண்ணிங்க போட்டிருக்கீங்க, ஒரு கணம் போட்டது, ஒரு மதுவக்கா போட்டது. அதுக்கப்புறம் இந்த ரிங்கு பஞ்சாபி இந்தியால போய் தன்னிட பர்த்டேக்கு சாரியா வாங்கிட்டு வந்து நாங்க தச்சது. சாரியா வாங்கி தச்சது எங்களுக்கு மொத்தம் இந்த இது நாங்க வாங்கி தச்ச பஞ்சாபி. ஒரே ஒரு நாள் தான் போட்டது. இப்படி பஞ்சாபி தான் கொஞ்சம் கிடைக்குது. அதனால இதுகளை பிரச்சனை பண்ணிட்டு இதையும் சரியா. இப்ப இவ்வளவு தான். இதுக்குள்ள செட்டு போத்தல்களும் சில திங்ஸ்களும் மட்டும் இருக்கு. இவ்வளவு தான் என்னுடைய அலுமாரி. இதை தவிர்த்தி மிச்சம் அப்படியே என்ன ரூமுக்கு வந்தீங்களா குட் நைட் இருக்கு. ஏன்னா
சரியான நுழம்பு, மலைக்கு நுழம்பு. அதோட இந்த முகத்தை கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பக்கமெல்லாம் சிவப்பு சிவப்பு புள்ளி புள்ளியா இருக்கும். எல்லாருக்கும் எனக்கு முகத்துல கருவே வராது, ஆனா நுழம்பு கடிச்சா முகம் ஃபுல்லா கடிச்சு தடிச்சு கருப்பருவா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2 குருவி கூட்டு கணிக்குது, ஒரு குருவி பறந்து போச்சுது, இன்னொரு குருவி கூட்டுக்குள்ளே இருக்குது. முதல் அடிச்சது அது அப்படியே கிடக்குது. இவ்வளவுதான். இதை மறந்துட்டேன் காரணத்துக்கு. எனக்கு இது பிடிக்கும். இந்த இப்படி ஐட்டங்கள் வாங்கி சரி இது நல்ல கொழுவி இருக்கு அங்க அப்படி அதை வாங்கி ரூமுக்கு கொழுவா பிடிக்கும். என்ன செய்யறதுண்டா என் ரூமுக்கு வாங்கி கொழுவுறதுக்கு இனி இடம் இல்ல. இனி இருக்கிற ஒரே இடம் மேல ரெசிட் மாட்டேன்னா அதுவும் 4 தூக்கி கொழுவி விட்டாச்சு. இதுக்கு அப்புறம் பாருங்க களைப்பா இருக்கு. நிறைய கலைச்சு தொடர்ந்து எல்லாமே நிறைய கலைச்சு தண்ணி விடாய்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் என்ன ரூம். சரியோ, அடுத்த ரூம் என்னன்னா மதுவக்கான ரூமா, மணிய கூட பேர் நீங்க அக்கா மணியக்கான ரூமா ஃபர்ஸ்டா போடுங்க, மணியக்கான ஃபர்ஸ்டா போடுங்கண்டு. மணியக்காவுக்கு இப்ப 7வது உண்மையாவே. அப்ப மணியக்கான ரூமுக்கு போக எடுக்கிறாது, அதனால எந்த ரூம் எடுத்தது. சரியோ, இத பாத்துருப்பீங்க ரூம் அப்படி இருக்குன்ட்டு. இந்த ரூம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நீயான ரூமுக்கு போறோம். முதல் மதுவக்கான ரூமா இருந்தது டிஃபரெண்டா, இப்ப நீயான ரூமா அது மாறிட்டு. இங்க பாத்தீங்கன்னா உண்மையா பாருங்க, இதுல முதல்ல இவ்வளவு வடிவா அடுக்கி வச்சிருந்தேன் நான். எல்லாத்தையுமே நீயா கவுட்டு கொட்டிட்டா. என்கிட்ட ரூமுக்கு வருவா தூங்குறதுக்கு வந்துட்டு என்ன செய்வா, அவ்வளவு முழுத்துக்குள்ள கொட்டி போட்டுதான் ரூமை விட்டு வெளியால போவா. அவக்கு அது ஒரு சந்தோஷம் மாதிரி. அப்ப நானும் ஒண்ணு சொல்லக்கூட அண்டை விட்டுருவேன். இதாவது பரவாயில்ல, நேற்று கிஷான் கூட்டி கொண்டு மேல போனது இல்ல சொன்னது அப்படியே தலகளா இருக்கு. எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு ஆள் வந்துட்டு நான் நைசா தூக்கி கீழே விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா அம்மாய் சரியா பாத்துப்பீங்களா? சரி, இவ்வளவுதான் ரூம். சரியா, அடுத்த ரூம் வாசுருதி மதுவக்கான ரூம் தான் காட்ட போறோம். இல்ல அடுத்த மணிக்கு போய் திரும்ப அப்புறம் மணி உங்களுக்கு அடுத்த ரூம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் போறோம் 6 வார்ட் லிஸ்ட்ல கூட நிக்கிறீங்களோ அவன் ரூம் தான் அடுத்த ரூம் வீடியோ வரும். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களோட வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுங்க. அம்மா பாய். பாய்.